கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம். இப்போது என்னோடய குருநாதனை வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதன மகாகாலி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க, மிதுனத்தில் செவ்வாய், அதே மாதிரி சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு, இந்த மாதிரி நவகிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்தசி முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது. அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது. மாலை அமாவாசை, நவராத்திரி விரதம், அந்த ஆதிபராசக்திக்கு 9 நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க, கோவிலும் போயிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களில் பார்க்கும் பொழுது குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார், தனகாரகன். அதனால் நிறைய செலவுகள் மக்களிடையே செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். நிறைய ஆசைகள் படுவாங்க, தேவையான பொருளாக வாங்கி குவிப்பாங்க. சிக்கனம் சேமிப்புன்றது அறவே இருக்காது. அப்படி தான் இந்த உள்ள காலகட்டங்கள் இருக்குது. நமக்கு வர்றது நம்ம செலவு பண்ணிடும், அவ்வளோதான். பிற்காலத்துக்கு வரும், வைக்கணும், நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த கிரகங்களும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதுன ராசியில் செஞ்சிட்ருக்கனால கல்வியில் புரட்சி, தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலிடுறது, புதிய கல்விக் கொள்கை, அது மூலிமா நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்களிடையே மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. கல்வியில் மேம்பாடு, நல்ல உலக அனுபவம், எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க. எல்லாவற்றிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார். அவருக்கு நட்பு வீடு தான். எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார். சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், புதன் சொல்லிடலாம். அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர். அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல வாய்ப்புகள் வரும். நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சாதனை பண்ணுறது, செயல்படுத்துறது, ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது, இதெல்லாமே நடக்க போகுது. இதெல்லாமே அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார். கல்வி அறிவு கொடுப்பார், உலக அனுபவ அறிவு கொடுப்பார், மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பார். மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்றதை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதனாலேயே சண்டைகள், சச்சரவுகள், இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அது மக்களிடையே, நண்பர்களுக்குள்ளேயும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் சரி, அரசாங்கத்திற்கும் மக்களிடையுமே சரி, புரிதல் இருக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும். அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கன்னியில் ஏற்கனவே கேது, சுக்கிரன் இருந்திருந்தார். அதனால நிறைய பிரச்சனைகள், பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது, அவங்க தன்னிலை மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது, எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும். அப்போ சூரியன் சேரும்போது, கேதுவோடையும் சுக்கிரனுடையும் சூரியன் சேரும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதனால் வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும். எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியை கொடுப்பாங்க. இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க. மக்களுக்கிடையே பாடுபடுவாங்க. போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க. சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இது இல்லாமல் கும்பத்திலே சனியோட சந்திரன் சேர்ந்திருக்கார்.
இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அப்போது சரியோட சந்திரன் சேர்ந்துடும் பொழுது கெட்ட பழக்கங்களும் ஒரு ஒரு சேர வந்து தான் போயின்னு இருக்கும். அதை தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரங்கமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு படுறது, மது கடுமையாகிறது, பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும். அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முழுசாக ஒழிந்து விடாது. அது கொஞ்ச காலம் போட பிறகு சரியாயிடும். அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார். ஷேர் மார்க்கெட்டு, பணம் புழங்குற இடத்துல பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது, இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாத கிரகங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தை கடந்து வந்துடலாம். இது இல்லாமல் இந்த பொதுவான பலன்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எதிலுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது. அடுத்தவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அடுத்தவரை விட்டு விமர்சனம் செய்யக்கூடாது. இது மாதிரிலாம் இல்லாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து 4 விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம், கேட்கலாம். அவங்கவுங்களும் குரு இருப்பாங்க. குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசம் பெறலாம். ஆன்மீகத்தில் இருக்கவங்களாம் வந்து எல்லாருமே எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு இயக்கமான மனநிலை தான் இருக்கும். எது வந்தாலுமே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் எப்பயும் அவங்க இருந்து வருவாங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள் அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு வரக்கூடியெல்லாம் வந்து சேரப்போகுது. வருமானங்கள் எல்லாமே வந்து சேரும். கூட்டு முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லுது. அப்போது உங்களோட இருக்கிறவங்க அவங்க மூலிமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி வெற்றி பெறலாம். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், கணவனாக இருந்தால் மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இருந்தால் கணவனாக இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது அதுதான். அப்போது உங்களுக்கு பதிலாக அவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க, அவங்க பேசிட்டு வருவாங்க, அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அது மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்குது. அதில் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க, அதில் ஜெயிச்சு வந்துடுவீங்க. நீங்கள் போகாமல் உங்களுக்கு நெருங்கிய இவங்களை அனுப்பும்போது அவங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இது உண்மையான விஷயந்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதர வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வரைக்கும் கிடைக்காம வந்திருக்கும், இப்போ கிடைக்கும். அதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எதிர்பாராத உதவியாக இருக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்பாராமல் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அப்போ தான் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் வீடு மனை வாகனங்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. புது வண்டி வாங்கினா கூட அதை வந்து நிறைய செக் பண்ணி பொறுமையாக பார்த்து வாங்கணும். ஏனால் அந்த ஒரு டேமேஜ்னு சொல்லுவீங்களா, டேமேஜ் லாஸ் ஆகிறது, நஷ்டம் ஏற்படுறது, இப்படி தான் நடக்க போகுது. அந்த பொருள் நீங்கள் வாங்குகிற பொருள் நல்ல பொருளாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஆராய்ந்து பார்த்து வாங்கணும். அது வீடு விஷயமா இருக்கலாம், இடம் விஷயமா இருக்கலாம், வாகன விஷயமா இருக்கலாம், அதில் நீங்கள் பார்த்து வாங்கணும். அது இல்லாமல் பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி பிரயாணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதில் போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் சேஞ்சு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். தொடர்புகள் ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் கணவன் மனைவி உறவு ரொம்ப பலப்படமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. அது இல்லாமல் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும், பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் இருந்தால் அவங்க மூலிமா நல்லா நடக்கும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அது இல்லாமல் அடிக்கடி பிரயாணங்களை பண்ணும்போது கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன அடிபிடித்தடிகள் ஏற்படும். எப்பவுமே பெரும்பாலும் செவ்வாய் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த வகையில் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால அடிக்கடி கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன அடிவெடிப்புகள் தான், பெருசாக வராது. காயங்கள் அப்படி தான் ஏற்படும். அதுக்கு நீங்கள் நான் சொல்ல பரிகாரம்லாம் செஞ்சதுனால நல்லபடியாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பு கிடைக்கும், எதிர்பாராத வாய்ப்புகள் உருவாகும்.
இது இல்லாமல் இந்த வண்டி வாகனம் போகும்போது இறை சிந்தையோடு போகணும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாமியோ பிடிச்ச தெய்வமோ இல்லை குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். பெரும்பாலும் முருகர் செவ்வாய் ராசியில் பிறந்த முருகர் வழிபாடு பண்ணலாம். அப்போது அவங்கள நினச்சிக்கிட்டே போனீங்கன்னாக்கா இந்த விபத்துகள்லாம் வந்து பெருசாக வருது, சின்னதாகிடும். இதுதான் முன்னாடியே நான் ஒரு பதிவுன்னு சொல்லிட்டு வரேன். அது உங்களுக்கு இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். அப்போ நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது இந்த மாதிரி இறை சிந்தனையோட சில பேர் ஜபிப்பாங்க, மணி மேலே கையில் வச்சுட்டு ஒட்டிகிட்டே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இறைநாம சொல்லிட்டு வருவாங்க. அது இல்லைன்னா கூட மனசால் கூட நீங்கள் ஜபிச்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். அது இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் கண்டிப்பாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க உத்தியோகம். அது வந்து இப்போ கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. அது வந்து ஒருத்தர் மூலிமா கிடைக்கும். ஒருத்தர் மூலிமா சொல்லி வைப்பீங்க, ஒருத்தர் மூலிமா கிடைக்கும். அப்போது அதனால நல்ல லாபங்கள் ஏற்படும். இதனால் இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். கஷ்ட காலத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். உத்தியோகம் மட்டும் இல்லை, ஒரு புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணுறதோ ஒரு தொழில் பண்ணுறதோ வருமானம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் வழியாக அந்த வகையில் நீங்கள் முன்னேற்றமான காலமாக தான் இப்போ இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் என்ன, உங்களுக்கு எப்பவுமே உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உத்தியோகம் மட்டும் இல்லை, தொழில் தொடங்கலாம், வியாபாரம் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச திறமையை வளர்த்துக்கலாம். எந்த துறையில் போகிறீங்களோ அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதுதான் இப்போ உள்ள காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த வகையில் உங்களுக்கு வருமானம் வரும். இதனால் வரைக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது பல வழிகளில் ஏற்றமாக இருக்கும், சைட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இப்போது உங்கள் மனைவி படிச்சிருப்பாங்க, வீட்டில் தான் வந்துருப்பாங்க, டக்குன்னு அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும், அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல் தானே. அதே மாதிரி உங்கள் பசங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க, படித்து முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வேலை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் வேலை கிடச்சிரும், கல்யாணம் ஆகியிருக்காது. அப்போ அவங்களுடைய வருமானம் உங்களுக்கு தானே வந்து சேரப்போகுது. அப்போ இதனால் மூலிமா வருமானம் கண்டிப்பாக வரும். அப்போது இது மாதிரி தான் வருமானம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது மாதிரிலாம் வருமானம் வரும். நீங்கள் மற்றவருடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம், எல்லாம் கிடைக்கும். அரசாங்கத்துடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. போல் அவங்களுடைய சலுகைகள், அவங்க போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதான் சொன்னேன், ஒருத்தர் மூலிமா கிடைக்கணும். அது வந்து உண்டானவங்க வந்து உங்கள்கிட்ட உதவி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த எப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பான், நான் பார்த்து நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், அந்த ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், உனக்கு உடனே சாங்ஷன் பண்ணிட்டாரு, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு லாபங்கள் நிறைய விஷயம் கிடைக்கும், நஷ்டங்கள் குறைஞ்சிரும். இந்த காலகட்டங்கள் நஷ்டங்கள் குறைஞ்சிரும், லாபங்கள் கிடைக்கும். அது எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திங்கன்னா அது மூலிமா கிடைக்கும். அடிக்கடி நீங்கள் வெளியூர் போகலாம், பயணம் பண்ணலாம். பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க அதில் முன்னேற்றம் அடைவீங்க. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றல் கிடைக்கும். ஒரு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது மாதிரிலாம் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க மட்டுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கும். வெகுமதி கிடைக்கும், அதுவும் சொல்கிறேன், வெகுமதியும் கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பரிசு பாராட்டு சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் கலந்துக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இந்த காலம் இருக்க போகுது உங்களுக்கு ரிஷிராசிக்காரங்களுக்குன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கனால முருகருடைய வெள்ளை தெய்வானை சேர்ந்த முருகர் வழிபடணும். அது வழிபட்டு வந்தீங்கன்னா இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்ற 3 சக்தியுமே அந்த 3 தெய்வங்கிட்ட இருக்குது. அதை வெளிப்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்கும். வேலை வழிபடலாம், மயில் வழிபடலாம், சேவர் கொடி ஒன்று இருக்குனால சேவல் கூட வழிபடலாம். சேவல் கூட இப்போ உள்ள காலகட்டத்தில், அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் இருந்து இப்போலாம் இப்போ இல்லை, அங்கேயும் குறைஞ்சி இங்கே குறைஞ்சி இருந்தாலும் சேவலை பார்க்கும்போது அதுக்கு வந்து தானியங்கள் கொடுக்கலாம், அதை வழிபட்டு வரலாம், அதை நேர்ந்து விடலாம். நல்லா கேட்டுங்க, சேவலை வாங்கி கோயிலுக்கு கொடுக்கலாம். அது வந்து பலி கொடுக்கணும்னு இல்லை, நேர்ந்து விடுறது அதுதான். அந்த சேவலை வாங்கி முருகர் கோயிலுக்கு தானமாக கொடுத்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் சூட்சமான பரிகாரம் தான், இது மாதிரி செய்யலாம். அது இல்லாமல் நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரலாம். நீரில் வாழ்கிற மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே வெகு சீக்கிரமாக கைக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே பரிகாரம் செய்யாமல் இருந்தால் கிடைக்கும், ஆனால் தாமதமாக கிடைக்கும். பரிகாரம் பண்ணுறது எதுக்குன்னா சீக்கிரமாக கிடைக்கணுன்றதுக்காக தான் பரிகாரம் பண்ணுறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சி பண்ணிவிட்டு இந்த புரட்டாசி மாத பலனை அனுபவிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானதனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தானதனம் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு நோயாக இருக்கவங்க, உடல் ஊனமாற்றம் கூட இருக்கலாம், உடல் ஒன்று உடம்பு நோயாக இருக்கவங்க, படுத்த படிக்கையாக இருக்கவங்க, இவங்களெல்லாம் போய் பார்த்து உதவி பண்ணணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த
கர்மா கரைஞ்சி கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.